வணக்கம். பெங்களூருவில் சுகாதார விதிமுறைகளை மீறிய 8 பிஜி விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மேலும் 520 விடுதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விரிவான செய்திகளை இப்போது பார்ப்போம். பெங்களூரு மாநகரம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்காக வரும் ஆயிரக்கணக்கானோருக்கு புகலிடமாக உள்ளது. இதனால் இங்கு பிஜி விடுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பல மாநிலங்களில் இருந்தும் இளைஞர்கள் இங்கு குவிகின்றனர். தற்போது அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதாரம் குறித்து கிரேட்டர் பெங்களூரு அத்தாரிட்டி அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். பிப்ரவரி மாதம் இந்த நடவடிக்கை தீவிரமடைந்தது. இது ஒரு முக்கிய நகர்வாகும். முதற்கட்டமாக சாந்தி நகர், காந்தி நகர் மற்றும் சிவாஜி நகர் பகுதிகளில் 8 விடுதிகள் சீல் வைக்கப்பட்டன. மேலும் 524 விடுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது விடுதி உரிமையாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமையலறைகள் மிக மோசமான நிலையில் இருந்தது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. சுத்தமான குடிநீர் வசதிகள் பல இடங்களில் இல்லை என்பது ஆய்வில் தெரிந்தது. சமைக்கப்படும் இடங்கள் மிகவும் அசுத்தமாக இருந்தன. இதுவே ஆய்வின் முக்கிய முடிவு. குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யப்படாமல் இருந்தன. தீயணைப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததும் விதிமீறலாக கண்டறியப்பட்டது. அவசர வழிகளும் பல இடங்களில் முறையாக இல்லை. இது உயிருக்கு ஆபத்தான ஒன்றாகும். FSSAI சான்றிதழ் இல்லாமல் பல விடுதிகள் உணவுகளை தயாரித்து வந்தது தெரியவந்தது. தரம் குறைந்த உணவுப் பொருட்களும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்டன. இது தங்கியிருப்பவர்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. விதிமீறல்களில் ஈடுபட்ட விடுதி உரிமையாளர்களுக்கு மொத்தம் 3,09,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வட பெங்களூருவிலும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள நிலையை இப்போது பார்ப்போம். யலகங்கா மற்றும் ஜக்கூர் பகுதிகளில் உள்ள விடுதிகளிலும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஷெட்டிஹள்ளியில் உள்ள சன்ரைஸ் ஸ்பைஸ் பிஜி மற்றும் பாலாஜி NDS லக்ஸரி பிஜி ஆகிய விடுதிகள் பொது சுகாதார விதிமுறைகளை மீறியதால் மூடப்பட்டன. ஆணையர் பொம்மாலா சுனில் குமார் கூறுகையில், சுகாதாரமின்றி செயல்படும் விடுதிகள் மீது கருணையின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். தங்கியிருப்பவர்களின் நலனே எங்களின் முதல் இலக்கு என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். பல பிஜி விடுதிகள் முறையான அனுமதியின்றி குடியிருப்பு பகுதிகளில் வணிக ரீதியாக செயல்பட்டு வருவது அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்துள்ளது. இவை அடையாளம் காணப்பட்டு வரும் நாட்களில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்கள் விடுதிகளும் விதிவிலக்கல்ல. சாரதா மற்றும் ஸ்ரீ அஞ்சனி பெண்கள் விடுதிகளின் சமையலறைகள் அசுத்தமாக இருந்ததால் அவை சீல் வைக்கப்பட்டன. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் இங்கு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டித்தனர். இந்த நடவடிக்கை கடந்த ஜனவரியிலேயே தொடங்கியது. அப்போது தெற்கு பெங்களூருவில் உள்ள ஜெயநகர் மற்றும் BDM லேஅவுட் பகுதிகளில் 10 விடுதிகள் மூடப்பட்டன. இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கும் என்று அதிகாரிகள் முன்பே அறிவித்திருந்தனர். வெளியூர்களில் இருந்து வந்து தங்கியிருப்பவர்களின் ஆரோக்கியமே இந்த சோதனைகளின் நோக்கம். அவர்கள் தரமான சூழலில் தங்குவதை உறுதி செய்வது அரசின் கடமையாகும். குறிப்பாக மாணவர்கள் மற்றும் பணிபுரியும் மக்களின் நலனில் அரசு அக்கறை கொண்டுள்ளது. உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அருண்குமார், இந்த சோதனைகள் உரிமையாளர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் விதிமுறைகளை அவர் வலியுறுத்தினார். அனைத்து விடுதிகளும் தரமாக இருப்பதை அரசு உறுதி செய்யும். தவறுகளை சரி செய்யாத விடுதிகள் மீது வரும் நாட்களிலும் நடவடிக்கைகள் தொடரும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். நகரத்தின் அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்படும். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற விதிமீறல்கள் அனுமதிக்கப்படாது. பெங்களூரு மாநகராட்சி சட்டம் 2020 கீழ் அனைத்து விடுதிகளும் போதிய இடவசதியுடனும் பாதுகாப்புடனும் செயல்பட வேண்டும். விதிகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இனி எவ்வித சமரசமுமின்றி எடுக்கப்படும். இது ஒரு எச்சரிக்கை மணி. தங்கும் விடுதியை தேர்வு செய்யும் போது அதன் சுகாதாரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். விழிப்புணர்வுடன் இருங்கள். செய்திகளுக்காக உண்மாய் பெங்களூரு. நன்றி, வணக்கம்.